ஹலோ நண்பர்களே, நம்ம டெல்டா 7 சேனலில் நாம் பார்க்க போகிற சோசியல் செய்தி வேடன். கேரள ராப் சிங்கர், ராப் இசை பாடகர் வேடன். யார் இந்த வேடன்? ஈழத்தமிழர். இவருடைய அம்மா இலங்கை யாழ்ப்பாணம் பகுதியிலிருந்து புலம்பெயர்ந்து கேரளாவில் செட்டில் ஆனவர். இவருடைய இயற்பெயர் கிரண்தாஸ் முரளி. கேரளாவே தன் கவிதைகள் மூலம் கலக்கியவர். வேடன் பிறந்து வளர்ந்தது கேரளா திருச்சூரில். சிறு வயதிலிருந்தே இவருக்கு இயற்கையாகவே கவிதை எழுதும் ஆற்றல் இருந்திருக்கிறது. வேர்வே எங்களுக்கு சட்டையாக இருக்கிறது போன்ற புகழ்பெற்ற கவிதைகளுக்கு சொந்தக்காரர். இவர் ஒரு இலங்கை தமிழர். இவர் நண்பர்களோடு இணைந்து ஆல்பம் வெளியிட்டார். அதில் மிகப்பெரிய பிரபலமாக வரவேற்பை பெறவே அதன் பிறகு மேடை கச்சேரி, ஸ்டேஜ் ஷோ பண்ணினார். இவருடைய ஆர்கெஸ்ட்ரா பார்க்க 20,000க்கும் மேற்பட்ட கூட்டம் கூட ஆரம்பித்தது. தமிழில் வணக்கம் சொல்லி தான் ஷோவே ஆரம்பிக்கிறார். தன்னை ஒரு தமிழராக அடையாளப்படுத்தி கொண்டார். எனக்கு தெரிஞ்சு 2-3 மாதம் கேரளாவில் தங்கியிருந்தவனெல்லாம் மலையாளம் கலந்து பேசுவான், தமிழே மறந்து போய்ட்டுன்னு சொல்லுவான். ஆனால் வேடன் தெளிவாக தமிழ் பேசுகிறார். மலையாளிகள் போல் இயல்பாக மலையாளம் பேசுகிறார். நாடன் பாட்டுக்காரன் எனும் கலாபவன் மணி மறைந்த பிறகு புதிய ஒரு சூரியோதயம் போல் கேரளாவில் உதித்தது கிரண்தாஸ் முரளி எனும் வேடன். கேரளா முழுவதும் பெருநகரம், வெளிநாடு என ஸ்டேஜ் ஷோ செய்து கேரளா சினிமா பிரபலங்களை விட பிரபலமான செலிபிரிட்டியாக மாறிப்போனார். இவருடைய நாடன் பாட்டுக்கள் தொழிலாளர்கள் மத்தியில் மிக பிரபலமானது. இளைஞர்கள் ரிங்டோனாக வைக்க ஆரம்பித்தார்கள். ஜாதியை வைத்து, மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் ஏக எரிச்சலானார்கள். சும்மா இருப்பார்களா? இவர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். நீதிமன்றம் போதுமான தெளிவான ஆதாரங்கள் இல்லை என ஜாமீன் வழங்கியது. ஆனாலும் சில கண்டிஷன்: பாஸ்போர்ட் முடக்கம், வாரம் போலீஸ் ஸ்டேஷனில் நேரில் ஆஜராகி கையெழுத்திடணும், வெளிநாடுகளுக்கு கச்சேரிகளுக்கு போக முடியாது. இவரை கைது செய்ததன் மூலமாக இவருடைய எதிரிகள் இவரை சவுத் இந்தியன் முழுவதும் பிரபலப்படுத்தியிருக்காங்க. குறுகிய காலத்தில் திறமை இருந்தால் முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு, சிறந்த உதாரணம் வேடன். இவரை கைது செய்ததை கண்டித்து மோகன்லால் உட்பட நிறைய பேர் இவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்காங்க. மஞ்சுமல் பாய்ஸ் தொடரும், நரிவேட்டை போன்ற திரைப்படங்களில் பாடல் பாடியிருக்கார். அதுவும் பிரபலமான பாடலானது. வேடன் சாங்ஸ்னு யூடியூப்பில் நிறைய பாடல் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட ஆதரவு வேடனுக்கு எப்போதும் உண்டு. வேடனுடைய ஒரு பாடலை மட்டும் சொல்கிறேன், கேட்டுங்க. அல்ல அல்ல அல்லா நாணம் இல்லை இல்லா இல்லா வேடன் இல்லா கதை பறையன் இல்லா காடு கெட்டவன் நாட்டில் சோறு கெட்டவன் மறிக்கும் கூறு கெட்டவன் பறிச்சான் ஊறு கெட்டவன் முடிக்கும் என உயிரோட்டமான கவிதைகளை எழுதியிருக்கார். வணக்கம் நண்பர்களே, நம்ம டெல்டா 7 சேனலில் வேறொரு சோசியல் செய்தியோட மீண்டும் சந்திப்போம். நன்றிகள் பல.